ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை. நீங்க பிரிவினை பேசுறீங்க, இணக்கமா இருக்க மாட்டேன்றீங்க. மத்திய அரசு முன்வைக்கக்கூடிய எந்த திட்டம் செயல் திட்டங்கள் குறித்தும் நீங்க அதுக்கான ஒப்புதலை கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆனா நிதி வேணும் அப்படின்னு மட்டும் நீங்க அரசியல் பண்றீங்கன்னு. இது ஒரு நல்ல பாயிண்ட் நான் பேசுவதற்கு. தொடர்ந்து அவர்கள் சொல்லக்கூடிய பொய்களுக்கு பதில் சொல்வதும், அவர்கள் சொல்லக்கூடிய தவறான திட்டங்களுக்கு பதில் சொல்வதுமான ஒரு நேரத்தை விட்டுட்டு நான் நேரடியாக நீங்கள் சொன்ன அந்த பாயிண்ட்டுக்கு வரேன். திராவிட முன்னேற்ற கழக அரசு ஒரு பிரிவினைவாதத்தை பேசுகிறதுன்ற ஏதாவது மறைமுகமாகவோ நேரடியாக தொடர்ந்து ஒரு நேரேட்டிவ் செட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். நேரடியாக நம்ம நாட்டோடைய ஒட்டுமொத்த நாட்டோடைய நலனை பற்றி பேசுவோம். 2014 பாஜக ஆட்சிக்கு வந்தது. 10 ஆண்டுகள் அவர்கள் ஆட்சியில் இருந்தாங்க. இப்போ மீண்டும் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருக்கிறதுக்கான மேண்டேட் அவங்களுக்கு, மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அவர்கள் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். 2014 காங்கிரஸ் அரசு வெளியே போகும்பொழுது இந்தியாவுடைய மிகப்பெரிய எல்லையின் எதிரி சீனா, தொழில் போட்டியாளர், உலக வர்த்தகத்தில் போட்டியாளர் சீனா. சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இருந்த ட்ரேட் டெபிசிட் எவ்வளோ தெரியுங்களா? 37.8 பில்லியன். டாக்டர் மன்மோகன் சிங் தன்னுடைய கடைசி ப்ரெஸ் மீட்டில் அவர் அதை பற்றி பேசும்போது சொன்னார், நம்ம ரொம்ப நெருக்கி வந்துட்டோம், சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் வெறும் 37 பில்லியன் தான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் நம்ம முயற்சி எடுத்தோம்னா அடுத்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் இதை நம்ம இல்லாமல் ஆக்கி சீனாவுக்கு நிகராக இந்தியா வந்துதான் சொன்னார். ஆனால் அடுத்தது இப்பொழுது நான் ஒட்டுமொத்த நாட்டு தேச நலன் என்று பேசக்கூடிய, தேசத்தின் முன்னேற்றம் என்று பேசக்கூடிய பாஜக தான் 10 ஆண்டுகளும் ஆட்சியில் இருக்குது. 37.8 டெபிசிட்டில் விட்டுட்டு போனாங்க. இன்றைக்கி 10 ஆண்டுகள் கழிச்சு எவ்வளோ டெபிசிட்? 101 பில்லியன். 3 மடங்கு டெபிசிட் அதிகமாக இருக்குது. இது தேச நலனுக்கு எந்த அளவுக்கு அவர்கள் பாஜக அரசு பங்களித்தது? இதை ஒரு மாநிலத்திலிருந்து கேட்கக்கூடாதா? என்ன சொல்லி வாக்குறுதி கொடுத்து முதலில் பாஜக ஆட்சிக்கு வந்தது? டாலர், பாஜக ஆட்சிக்கு வந்தால் டாலர் விலையை 40 ரூபாய்க்கு கொண்டு வருவோம் என்று மோடி அவர்கள் சொன்னாரா இல்லையா? இப்பொழுது டாலர் விலை என்ன? 83 ரூபாய். இன்னைக்கு எப்படி இவ்வளவு பெரிய வித்தியாசத்தை எப்படி அவர்கள் கொண்டு வந்தாங்க? இதுதான் ஆட்சியில் ஒரு வலிமையான பாரதத்தை கட்டமைத்த அவர் லட்சணமா? நான் தமிழ்நாடு ஏன், தமிழ்நாட்டின் குரல் ஏன் தனித்து ஒலிக்கிறது? இப்போ சொல்கிற தொடர்ந்து ஒரு பெரிய பட்டியலை போட்டார். இந்த பட்டியல் எல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை பல திட்டங்களை சொன்னார். இந்த திட்டங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ளாததின் விளைவாகத்தான் நம்ம ஒட்டுமொத்தமாக முன்னேறிய மாநிலமாக இருக்கிறோம். ஒரு எஸ்டிஜி இண்டெக்ஸில் நாம் ஏறக்குறைய 17 13 இடத்தில் முன்னிலையில் இருக்கிறோம். நாட்டின் வளர்ச்சிக்காக தான் ஒரே தேர்தல் தொடங்கி எல்லாம் முன்னிலை. ஆமாம், இவங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் கொண்டு போகும்போது தமிழ்நாடு ஒரு மாநிலத்துக்கான எல்லா உரிமைகளையும் நேரடியாகவும் மறைமுகமாக அவர்கள் பறிக்க முயலும் போது நிச்சயமாக எல்லா மாநிலமும் சுயமரியாதை உள்ள மாநிலம் எதிர்த்து நின்று தான் ஆகணும். சரி, தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பாப்புலேஷன் இந்தியாவில் என்ன? இந்தியாவில் நாம் வெறும் 6% இருக்கக்கூடிய தமிழ்நாடு எத்தனை 9.1% நிதி பங்கீடு கொடுக்குறது, நிதியில் கொடுக்குது. நம்ம 150% அதிகமாக நம்ம ஒன்றிய அரசுக்கு, யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நாம் தரோம். ஜிடிபியில் ஏறக்குறைய 10.5% ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஜிடிபியில் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். அப்போது ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டின் வளர்ச்சிக்கு தமிழ்நாடு தன்னுடைய சக்தியை மீறி, தன்னுடைய எல்லையை மீறி இவ்வளவு அதிகமாக கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு மாநிலத்தை பிரிவினைவாதம் பேசுகிறீங்க எவ்வளோ அனாவசியமாக சொல்லிட்டு போக முடியுது? சரி, ஆனால் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஜெயிச்சிருக்காங்க, ஆனால் ஒரு பயனுமே இல்லை, தமிழ்நாட்டுக்கான நிதி அவங்களால பெற்று வர முடியலன்னு தானே உங்கள் மீது விமர்சனம் வைக்க. அதுதான் சொல்கிறேன். இப்போ திரு ஆலூர் ஷானவாஸ் சொன்ன மாதிரியான ஒரு இதுதான் இது. என்ன, ஒரு நெல் வயலை அறுத்துட்டு கூலி வேலைக்கு போனவங்களுக்கெல்லாம் படியில் நெல் அறுத்துட்டு இப்போ கூலி அள்ளி போடுவாங்க, மரக்காவா. அப்போ நேரில் போய் கேட்டால் எக்ஸ்ட்ரா கேட்டாங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு மரக்கா போடுவாங்களா? அந்த மாதிரியான விஷயமா இது? என்ன புரியல எனக்கு. 9.1% நிதி பங்கீடு கொடுக்குறவர்களுக்கு வெறும் 4% நீங்கள் ஒதுக்கீடு கொடுத்துட்டு ரொம்ப நியாயமாக ஒதுக்கீடு கொடுத்துருக்குன்னு கேட்குறாரு. இப்போ எந்த விதத்தில் இது நியாயமாயிடும்? சரி, பீகாருக்கு பாஜக எல்லாத்துக்கும் நம்ம பீகாரை பத்தி பாஜக எதிர்ப்பை தீவிரப்படுத்தணும். இல்ல, பாஜக எதிர்ப்பு மூலமாக அரசியல் மறுபடியும் 40 எம்பியை தமிழ்நாடு மக்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணிக்கு கொடுத்தது திமுக அல்லது இந்தியா கூட்டணியின் வெற்றி மட்டுமல்ல, பாஜகவை ஒட்டுமொத்தமாக நிராகரித்திருக்கிறார்கள். இது எப்படி இந்த பட்ஜெட்டை பார்க்கல அவங்க. இதற்கு முன்பு 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் சீர்தூக்கி தான் பார்த்தாங்க. தமிழ்நாட்டில் சென்ற தேர்தலில் எங்கள் தலைவர் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலேயே இந்த நிதி பங்கீடை பற்றி ஒரு முக்கியமான அம்சமாக வச்சார்.
நம்ம கொடுக்கக்கூடிய ₹1 வருவாய் நம்ம கொடுக்குறோம்னா, வரி கட்டுக்கிறோம் என்றால் அதற்கு நம்ம 23, 24 பைசா தான் நமக்கு திரும்ப வருகிறது என்று இதெல்லாம் சொன்னோம். எடுத்து சொல்லி இந்த பாரபட்சமான நடவடிக்கையை அல்லது பாரபட்சமான அவர்களுடைய போக்கை கண்டித்து தான் அவர்களை ரிஜெக்ட் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் ஒரே ஒரு பாஜக எம்பி கூட அங்கே ஜெயிக்கல, ஒரே ஒரு எதிர்க்கட்சி எம்பி கூட ஜெயிக்கல. இது தமிழ்நாடு மக்களின் தீர்ப்பு. இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா, எதிர்த்து நீங்க தான் 40 பேர் ஜெயிச்சிருக்கீங்களே, நீங்க போய் இந்த விவாதத்தின் தலைப்பு எவ்வளவு ஒரு மிஸ்லீடிங்கா இருக்கிறது, எவ்வளவு ஒரு நெகட்டிவா இருக்குது பாருங்க. என்ன செய்ய போகிறது திமுக அரசு? இது என்ன திமுகவின் தனிப்பட்ட பிரச்சனையா? இல்ல. இது தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த பிரச்சனை இல்லையா? அப்போ ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் பிரச்சனையை நம்ம எப்படி அணுகணும்? ஒரு கூட்டு குடும்பத்தில் நிறைய பிள்ளைகள் இருக்கு. அப்போ ஒரு சில பிள்ளைகள் இயல்பாகவே திறமையாக இருப்பாங்க, நல்லா படிப்பாங்க. ஒரு சில பிள்ளைகள் ரொம்ப மந்தமாக இருப்பாங்க. மந்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நம்ம ஊக்குவிச்சு, அவர்களை தட்டி, அவர்களை ஆதரவு கொடுத்து, அவர்களை டியூஷன் வச்சு அவர்களை படிக்க வைப்பது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம். மிக திறமையாக நன்றாக படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வசதிகளை பண்ணி கொடுத்து, நல்ல கல்லூரியில் சேர்த்து, நல்ல லேப்டாப் எல்லா வசதிகளும் பண்ணி கொடுக்க வேண்டியது முக்கியம் இல்லையா? ட்ரேட் டெபிசிட்னு நான் சாதாரணமாக சீனாவை சொல்லலை. சீனாவுடைய மிகப்பெரிய அபாயத்தில் நம்மளுடைய எல்லைகள் இருக்கிறது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம நாடு வலிமையாக இருக்க வேண்டும் என்றால் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் வலிமையாக இருக்க வேண்டாமா? பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ் என்னென்ன பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ்? மகாராஷ்டிரா பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடு பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், கர்நாடகா பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ், குஜராத் பெர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸ். இந்த ஸ்டேட்ஸ் எல்லாம் வலிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? சரி, 10 ஆண்டுகளில் இவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் இவர்கிட்ட இந்த டாலர் பத்தி கேட்டா, மதிப்பு கேட்டா அவர்களுக்கு பதில் இருக்காது. ஏன் ட்ரேட் டெபிசிட் இவ்வளவு அதிகமாச்சுன்னா மதிப்பு இருக்காது. சின்ன சின்ன கிராமங்கள்ல போய் பார்த்தா கூட சைனால வேன்ல வச்சுக்கின்னு, வண்டியில டாடா ஏஸ் வண்டியில வச்சுக்கின்னு சைனா பொருட்களை வித்து கொண்டு இருக்கிறார்கள். சாதாரண பொருட்கள் என்னென்ன பொருட்கள்? டியூப்லைட், சாதாரண டியூப்லைட்டுங்க, சுவிட்ச் பாக்ஸுங்க, சார்ஜருங்க எல்லாம் வித்துட்டு இருக்காங்க. மேக் இன் இந்தியா என்று ஒரு திட்டம் கொண்டு வந்தார்கள். இந்த மேக் இன் இந்தியா தான் கடைசியா அவர்கள் ஆங்கிலத்தில் பெயர் வச்சது. அதுக்கப்புறம் வந்த பேர்லாம் இது. அதனால அதை கேட்கிறேன், இந்த மேக் இன் இந்தியா என்பது என்ன ஆச்சு? நாம இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு எந்த கேள்விக்கும் எப்பொழுதும் பதில் வராது. ஏன் நிதி ஆயோக்கு போல ஏன் புறக்கணித்தீர்கள் என்கிறார்கள். போன மே மாதம் நடந்த நிதி ஆயோக்ல 10 மாநிலங்கள் புறக்கணிச்சன. 10 மாநிலங்கள். அப்போது இவர்களுடைய கூட்டணியில் இருந்த நம்முடைய ஒரிசாவுடைய முதலமைச்சர் பட்நாயக் அவர்கள் அந்த நிதி ஆயோக புறக்கணித்தார். என்றைக்கு ஓரளவாத அட்டானமி இருக்கக்கூடிய திட்ட கமிஷனை எடுத்துவிட்டு என்றைக்கு ஒரு நிதி அமைச்சகத்தோட ஒரு துணை அமைப்பு போல நிதி ஆயோக்கை உருவாக்கி அவர்கள் இந்த மாதிரியான வரி பங்கீடுகளை செய்ய ஆரம்பித்தார்களோ அப்பிருந்தே எந்தெந்த அரசியல் எதிரிகள் எந்தெந்த மாநிலங்களில் ஆள்கிறார்களோ, அரசியல் எதிரி வேற, நாட்டோட நன்மை வேற. நான் கேட்கிறது நாட்டோட நன்மை. நாட்டோட நன்மைக்கு நீங்க பர்ஃபார்மிங் ஸ்டேட்ஸை மேலும் ஊக்குவிக்கணுமா, ஊக்குவிக்க கூடாதா? உறுதியளித்த திட்டங்களுக்கு நீங்கள் நிதியை நிறுத்துவது எந்த விதத்தில் நியாயம்? மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? ஆனந்தம் சில்க்ஸ் ஆடி தள்ளுபடி செம்ம ஜாலி. ஆடி ஆஃபர் 5 முதல் 50% வரை.